ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப அமைதியாக உட்காந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் பாலாஜி சக்திவேல் சார், டைரக்டர், அண்ட் ராஜன் சார், ப்ரொடியூசர், அண்ட் ஸ்ரீஜர் டைரக்டர் சார், இவங்களை எல்லாருமே நம்ம வந்து வரவேற்கிறேன். அண்ட் இது நடக்கிறதுக்கான காரணமாக இருந்த குயிலி டீமுக்கு நான் இங்கே நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் 4 வருஷமாக நமக்கு டைம் எடுத்துக்கிச்சு. நமக்கு வந்து 4 வருஷமாக டைம் எடுத்துக்கிச்சு வர்றதுக்காக. பட் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இங்கே இருக்க ப்ரெஸ்க்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டீங்க. ஐம் சாரி. ஏன்னா திருமூலம் சார் வருவாருன்றால கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாச்சு. அவர் 5 மினிட்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. உங்களுடைய அமைதிக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் எந்த ஒரு கொஸ்டின் கேட்காம இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்து நான் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன ரீசன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நீ எதை செஞ்சாலும் தப்பாக செஞ்சாலும் பரவாயில்ல, திருப்பி 2வது சடை செய்வோம் சரியாக செய்வேன்ட்டு. அது கூட நம்ம எப்போ கீழே விழுந்தாலும் நீ வந்து எழுந்து நிற்க தயங்காத. 3 விஷயம் மட்டும் நல்லா செய். என்னென்னா, ஏமாத்தாத, பொய் சொல்லாத, திருடாத, உண்மையை ஹார்ட் ஒர்க் பண்ண ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லோரும் ரிசல்ட் பார்க்க முடியும். ஏன்னா இதில் வந்து இடையில் வந்து எங்கள் ப்ராஜெக்டில் எவ்வளோ பிரேக்ஸ், எவ்வளோ பிரச்சனைகள், இது வந்து முடியாதுன்னு சொல்கிற ஸ்டேஜில் போயிட்டு இது நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தியிருக்கோம்னா நான் மட்டும் கிடையாது, எங்களுடைய டீம் தான். நான் தூங்கி நின்னா டேரக்டர் எழுப்புறாரு, டேரக்டர் எழுப்புனா கோ டேரக்டர் எழுப்புவாங்க, மியூசிக் டேரக்டர் எழுப்புவார். ஸோ அதனால் எல்லாருக்குமே நான் இங்கே தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஓகே சாரி. அண்ட் என்னுடைய மனைவிக்கும் நான் இங்கே நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு அப்புறம் மனைவி தானே ஹஸ்பண்ட்க்கு. அவங்க வந்து நீங்கள் ஃப்ரீயாக எங்கே வேணாலும் போய் பிஸ்னஸை பாருங்கள், நான் பசங்களை ஃபேமிலி பார்த்துக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் ஹியர் ஃபார் மை ஒய்ஃப் அஸ் வெல். அண்ட் இப்போ நம்ம என்னுடைய டீமுக்கு வந்துடலாம். என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய கோ ப்ரொடியூசர், என்னுடைய பிரதர் மிஸ்டர் ஜெயக்குமார், அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய பிஸ்னஸ்லேயும் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணார். அண்ட் இந்த படத்துக்கும் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நானும் அவரோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய அதர் இன்வெஸ்டர் மிஸ்டர் ஜாம்பியர் தேரின், அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைமில். அண்ட் என்னுடைய பிரதர்ஸ் இந்த ப்ரொடக்ஷனில் கோ ப்ரொடியூசரில் சப்போர்ட் பண்ண பானுச்சந்தர் அண்ட் அமிர்தராஜ் அண்ட் ஸ்ரீஷா, ஸ்ருதி, இவங்களுக்கெல்லாமும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மை மேனேஜர் ஸ்டார்டிங்லேருந்து பா முத்துக்குமாருடைய தீவிர ரசிகர், அவர் வந்து இன்னி வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ராமமூர்த்தி அவர்கள், வேட்டவளம் ராமமூர்த்தி அவர்கள் 2 லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த பாட்டை. அண்ட் வில் கம் டு த குயிலி. நான் நிறைய லைன் படிக்கல, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, 2 லைனில் முடிச்சிடறேன். இந்த ப்ராஜெக்டில் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஒரு அம்மாவின் வலி, அதுதான் விஷயமே. ஏன்னா நிறைய படத்தில் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு பையனை வந்து வளர்த்தோ இல்லை அவங்களோட எண்ட் லைஃப் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை போராடுறாங்கன்றது நீங்கள் அதை பார்த்தா தான் புரியும். ஸோ இது ஒன்லைனில் நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா நம்ம டீம் பேசுவாங்க நிறைய விஷயங்களை. அண்டு லிஸி மேம், நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அந்த இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து நாங்கள் அவங்கள சூஸ் பண்ணோம் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம். அண்ட் அவங்க எக்ஸலண்ட்டாக எல்லாமே பெரிய பெரிய ஸ்கிரிப்ட்டு. ஆக்சுவலாக நான் புதுசு, எனக்கு ஒரு 2 சீன் கொடுத்தாங்க, ஒரு புக்கு கொடுத்துட்டாங்க படிக்க சொல்லி. ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் அந்த புக் எடுத்து படித்தேன். ஏன்னா பிஸ்னஸில் 10 வருஷம் வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷனில் புக் படிக்கிற மாதிரி ஸ்கிரிப்டை படித்து அவங்க முன்னாடி உட்காந்து தப்பாக சொல்லி அந்த மாதிரிலாம் இருந்தது. நைஸ் மூமெண்ட் தோஸ். தேங்க்ஸ் மேடம் ஃபார் ஜாயினிங் அண்ட் எக்ஸலன்ட் சப்போர்ட். அண்ட் எல்லாரோட ஆர்டிஸ்ட், காஷ்மிகா சரி அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மீடியாஸ், ஆக்சுவலி இது வந்து ஒரு சோசியல் ஃபில்ம். நான் இதை சொல்கிறதுக்கு பயப்படல, ஏன்னா கமர்ஷியல் ஃபில்ம்னால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க, சோசியலாக இன்றைக்கி யாரும் பார்க்க மாட்டேன்னாங்க. ஈவன் டேரக்டர், அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா என்னை வந்து 6 மாதமாக விடாமல் டார்ச்சர் பண்ணி ஃபாலோ பண்ணி கதையை கேட்டே ஆகணும் சார்னு டார்ச்சர் பண்ணியிருந்தாரு. இது கமர்ஷியல் இல்லை, சோசியல்ன்றதால யாரும் எடுக்க வரமாட்டாங்க சார், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்ட்டு ஃபாலோ பண்ணார். என்னுடைய ப்ரொடக்ஷனில் பிஎம் ஃபில்ம் இன்டர்நேஷனல் ஒரு சோசியல் ஃபில்ம் ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். இங்கே இருக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இத்தனை லட்சம் பேரில் ஒரு அட்லீஸ்ட் 5% பீப்புள் வந்து இதை பார்த்துட்டு அவங்க லைஃப்பை மாற்றிக்கிட்டால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், என்னுடைய டீம் சந்தோஷப்படுவாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் என்எம்எம் ஃபில் கான்ஃபரேஷன் எஸ்எஸ் ராஜு, அவர் தான் நம்முடைய ஜி மியூசிக்கு கொடுத்தாரு. ஜி மியூசிக்
வி தேங்க்ஸ் ஃபார் த டேக்கிங் அவர் சாங்ஸ் வித் யூ. அண்ட் மோகன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் தான் நமக்கு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தராரு. And all lyrical and singer and back end instrument people and whole team, I like to thanks here, and I'm giving gap to others to talk here. Thank you very much. Thanks a lot. Thank you, sir. அடுத்தபடியாக ஆக்டர் அண்ட் ஆர்ட் டைரக்டர் ரவிச்சா அவர்களை மேடை கழிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது மேடை புதுசு. நான் இதுக்கு முன்னாடி ஆர்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் எனக்கு ஆர்ட் டைரக்டர், ஆக்டர் அண்டு கோ டைரக்டர் 3 வேலையும் பார்த்துருக்கேன். இது எனக்கு பெரிய விஷயம். கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக டிஓபி பிரவீன் ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. மீடியா பீப்புள்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க எங்களுக்காக. ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். எதுவும் யோசிக்கல சார், ஃபஸ்ட்டு படம் பண்ணுவாங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்குலாம். தென் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு நெல்சனை கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ சினிமாவில் எந்த ஒரு இது வந்தாலும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அவர் ஆக்சுவல் நந்தன் படத்தோட எடிட்டர் அவர் நெல்சனு. ஸோ எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுவோம் போல். ஸோ அந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கோ டைரக்டர் சஜின், அப்புறம் பாலா, இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அப்படியே நாங்கள் படம் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஜோனாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ நல்லாயிருக்கும். ஒரு மினிமல் செட்டப்பில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம். நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஆக்டர் அண்ட் கோரியோகிராஃபர் ஷரண் பாஸ்கர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்டேஜ் இது புதுசு, டான்ஸ் பாடுறது தான், ஆக்டிங்கும் புதுசு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் மற்றும் குயிலி பட குழுவினருக்கும் என்னுடைய இனிய நண்பர் ஆர்ட் டைரக்டர் ரவிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நடிகை தாஷ்மிகா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அண்ட் ஹைட்டுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் அண்ட் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலாக எனக்கு இது திடீர்னு கிடைச்ச படம், அதாவது திணையில் படுத்தவனுக்கு திடுக்குன்னு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடச்சிது எனக்கு. ரொம்ப சந்தோஷமான தருணம். ஏதோ ஒரு ஷூட்டில் ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன சடனாக கூப்பிட்டு ஹீரோயினாக பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னோட ஒரு சின்னதாக அது குடிக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க, மது ஒழிப்பு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அது எனக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி டீம் இருக்கும், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போனதும் ஹீரோவை பார்க்குறேன். அவர் ஒரு ப்ரஷ்ஷோடு நிற்கிறாரு. எனக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றாங்க. ஓ அப்படியா? எனக்கு யாரும் அங்கே பழக்கம் இல்லை, நான் அங்கே போன சூழலும் அப்படி. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எந்த படத்துலையுமே கிடச்சதில்லை. அதாவது ஒரு ஃபோன் கால், நீங்கள் படத்தில் கமிட் ஆகிருக்கீங்க குயிலின்ற படத்தில். அதாவது ஆக்சுவலாக அப்போது இந்த படத்தோட டைட்டில் இது பண்ணலை, சொல்லியிருக்காங்க. திடீர்னு போகிறேன். ஸோ இன்னும் அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துலேயே அட்வான்ஸ் விழுது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நல்லா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டராக என்னை நம்பி என் கையில் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், இங்கே இதில்
ஆக்சுவலாக குயிலி குழுவில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி. குழுன்னு சொன்னால் மிகையாகாது, இது குடும்பம், குடும்பமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக தமிழ் சினிமாவின் வளர்ச்சிக்காக பல்லாண்டுகள் உழைத்து வரும் தன்னம்பிக்கையும் நேர்மையும் கொண்ட பிரபல நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், ரைட்டர், டிரெக்டர், திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவரான கே. ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். மெம்பர் ஆஃப் தி பார்லிமெண்ட், லோக்சபா மற்றும் விடுதலை சிறுத்தை மரியாதைக்குரிய எல்லாருக்கானும் தலைவர், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஒரு அற்புதமான தலைவர், ஒழுக்க நெறிமிக்கவர். ஒரு பக்கம் அம்பேத்கர், ஒரு பக்கம் பெருந்தலைவர் காமராஜ். இது நம் புத்தர் வழி. நேர்மை என்ன உண்டோ அத்தனையும் படைத்த எல்லோருக்கும் தலைவர். எனக்கு தம்பி, அவர் லா காலேஜ் படிக்கும்போது பழக்கம். கோகநாதன் ஆஃபீஸுக்கு வருவார். விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்கள் நடக்கிற போது நாங்கள் தினமும் மீட் பண்ணுவோம். அப்போ அந்த காலத்திலிருந்து கொண்ட கொள்கையை கொஞ்சமும் விடாது, எந்த கோடிக்கும் அடிமையாகாது, கொள்கைக்கு மட்டுமே. இன்றைக்கு ஒரு நல்ல இடத்துல தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு அந்த கூட்டமைப்பு உருவாவதற்கும் இவரும் காரணம். அகில இந்தியாவில் அந்த இந்தியா கூட்டணி உருவாக முதல்வர் மட்டுமல்ல, அவரும் துணை நின்று அதை உருவாக்கியவர். இன்னைக்கு இந்திய லெவலில் அருமை தம்பி திருமாவின் பெயர் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு பேசியிருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவின் பேச்சு என்பது சாதாரண அல்ல. வடநாட்டுக்காரனை எல்லாம் வளைத்து எடுத்தது, வடித்து எடுத்த போச்சு. அதுக்கு பின்னாலே பலருக்கு பிறகு திருமா டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கிற ஒரு அற்புதமான குரல். அந்த அருமை தலைவரை, என் ஆருயிர் தம்பியை அன்போடு வரவேற்கிறேன். இங்கே அந்த சால் எங்க சால் சால்ப்பா இந்த சால்வை நான் போட்டுக்கிறது இல்லை, அது தம்பி காரணம் தெரியும். ஏன்னா ஒரு தடவை அவர் பாராட்டு விழா, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு சண்டே. ஒரு 8 மணிக்கு தேடினா கதர், கைத்தறி, துண்டு எதுவுமே கிடைக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், ராஜஸ்தான் சூரத்தில் தயாரிக்கிறது இது. அது வடநாட்டுக்காரங்க நிறைய வாழ வைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஈரோடு, சேலம், தர்மபுரி, செங்கல்பட்டு, அரக்கோணம் கைத்தறி தொழிலாளர்கள் ஏராளமாக இருக்காங்க. பல குடும்பம் வறுமையில் வாடுது. அதை என்னுடைய தயாரிப்பாளர்கள் இதை வாங்கி இதை வாங்காதீங்க, மற்றவங்க வாங்குவாங்க, இந்தியாவில் தயாரிக்கிறது தான், ஆனால் நமக்கு நம் தேவை பூர்த்தியான பிறகு வேறு எதாவது வாங்கலாம் என்று நான் சொல்லி இதை வாங்கிட்டு போய் போட்ட பிறகு அது 500 ரூபா போட்டு என்ன பண்ணேன், என் மனம் குத்தியது. நாமே போட்டுக்கலாம், அதை தம்பிக்கு போடுறோம்னு 5000 ரூபா அவருக்கு ஃபைன் கட்டினேன். இதை நான் போட்டு இருக்கக்கூடாது, கிடைக்காதால போடுறேன், அதனால் 5000 ரூபா உங்கள் கட்சிக்கு நன்கொடையாக நான் ஃபைன் கட்டுறேன்னு அந்த விழாவில் கட்டினேன். இப்போ என்னடானா இதையே போடுறாங்க. தம்பி, நம்ம பிஆர்ஓக்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நம்ம தமிழ்நாடு பார்ப்போம், அதுக்கு மிஞ்சி இல்லைன்னா வெளியே போ, நம்ம மாநிலம்தான். அதோட இது உயர்வு.
மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க ப்ரொடியூசர் வருண்குமார். அற்புதமாக, இதுதான் காலமெல்லாம் வாழும். இதை எனக்கு கொடுத்தாங்க, பெரிய புக்கு, என்னால் படிக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், தினமும் படித்து கொண்டிருக்கிற, உலகை படைத்து கொண்டிருக்கிற அருமை தம்பி திருமாவுக்கு பரிசாக தந்துடுறேன். பிஎம் ஃபிலிம்ஸ் அருண்குமார் தயாரித்த குயிலி என்கிற ஒரு அற்புதமான படம், குடும்ப படம். குடும்ப படம் மட்டுமல்ல, இது போராளி, ஒரு தாய் இந்த சமுதாயத்தில் எப்படி போராடுறா என்பதை ஒரு அற்புதமாக எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர் அந்த முருகதாசாமி. முருகசாமி, நீ வாழ்க சாமி. வரும் இந்த படத்தை துணிச்சலும் எடுத்த நமது அருண்குமார், அவருக்கு துணையா ஜெயக்குமார், எல்லாரையும் பாராட்டுறேன். தம்பி, இது ஒரு குடிகாரங்களை ஒழிக்கிறதுக்காக எடுக்கப்படும். ஒரு கவர்ச்சி இல்லை, ஒரு கவர்ச்சி கிடையாது. பார்த்தோம் நம்ம தான் ஒரு தாய், அந்த அம்மாவை வச்சு சில சகோதரிகள் நடிகர்களை வச்சு இயற்கையாக எடுத்திருக்காங்க. குடியினால் என்ன கொடுமை நடக்கிறது என்பது அற்புதமாக படம் பிடிச்சிருக்காரு. இன்றைக்கி நாட்டில் நான் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் கூட தான் இருக்கேன். தம்பி ரொம்ப நெருக்கமாக இருக்கார், நானும் கூட இருக்கேன். இருந்தால் கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் விலகி இருக்கேன். குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு. ஏராளமான குடும்பம், 40% குடும்பங்க. தம்பிக்கு தெரியும், ஊர் ஊராக போகிறார், குக்கிராமெல்லாம் போகிறார், எவ்வளோ கொடுமைகள் அனுப்புகிற. நேராக ஏதாவது ஒரு விபத்துனா நேராக அங்கே போயிடுவார். அந்த கொடுமையை குடியை நிறுத்தணும். ஆனால் ஒன்று நிறுத்தணும்னு சொல்லும்போது தமிழக முதல்வருக்கு பெரிய இக்கட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் நிறுத்திட்டா பாண்டிச்சேரி என்னாகும், ஆந்திரா என்னாகும்? நம்மால் வண்டி ஏறி அங்கே போய் குடிச்சிட்டு விடுறான், இங்கே குடிச்சிட்டு விடுறான்னு பார்த்தா அங்கே குடிச்சிட்டு விடுறான். அப்புறம் எல்லா இடம் குஜராத்தில் போதைப் பொருளுக்குன்னு அந்த ஏர்போர்ட், போதைப் பொருள்லாம் அங்கே தான் இருந்து வருது. உத்தரப்பிரதேச, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் ஒட்டு மொத்தமாக தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த பேசியிருக்காரு நினைக்கிறேன். இந்தியாவில் குடி எங்கேயும் இருக்கக்கூடாது. என் தாய்மார்கள் தாலி ஏற்பது வேதனையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு 20-25% பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரி பெண்கள் குடிக்கிறாங்க. அப்புறம் வீக்கெண்டுன்னு சொல்லி சாட்டர்டே சனிக்கிழமையில் பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. ஐயோ, நாடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எத்தனை வளர்ச்சி திட்டங்களை முதல்வர் கொண்டு வந்தாலும் இந்த குடி ஒரு பெரிய செட்பேக் தான். அந்த வகையில் நான் தமிழக முதல்வர் வணங்கி கேட்டுக்கொள்வது, எப்படியாவது ஏதோ மணல் கொள்ளையடிக்கிறான், அதை அரசுடைமை ஆக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்குது இந்த குடிக்கு பதிலாக வருவாய் வர. அது எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க. ஆக அப்படி ஒரு சமுதாயம் சீர்திருத்த படம் இது. பாட்டு 5 பாட்டு, அவ்வளோ பாட்டு தேவையில்லை. பாட்டை உட்காந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நல்லா இருந்தது, கருத்துள்ள பாட்டு. குடியின் கொடுமையை எடுத்து சொல்வது, சமுதாயத்தில் தாய்மார்கள் படுகிற வேதனை எடுத்து சொல்வது. ஆக ஒரு குடும்ப அற்புதமான ஒரு தாய். அந்த அம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இயற்கையாக, யாரும் சினிமா நடிகர்கள் யாரும் இல்லை, எல்லாம் இயற்கையாக ரொம்ப சிறப்பாக இருந்தது. பல ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன். இதில் கலந்துக்கிறத மனசு திருப்திமத்தில் ஆழ் மனதிலிருந்து என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் இந்த குயிலிக்கு தெரிவித்து, தமிழக மக்கள் இதை சிறப்பாக போற்றி பாராட்டி தயாரிப்பாளரை காப்பாற்றணும்.
என்னுடைய ஊடக நண்பர்கள், தம்பிகள், நீங்கள் சின்ன படங்கள் எவ்வளோ நல்லா எழுதுறீங்க. இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விளம்பரம் கொடுத்து உங்களாலும் இது உயர்வு பெற வேண்டும். போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வந்துடணும். ஏன்னா 100க்கு 90 ப்ரொடியூசர் நடுத்தரில் நிற்கிறான். படம் ரிலீஸ் பண்ண முடியல, போட்ட பணம்லாம் லாஸ். இது அவலம் இந்த தமிழ்நாட்டில். அப்புறம் தமிழில் குயிலின்னு பேர் வச்சார். எதுக்கெடுத்தாலும் இங்கிலீஷ் பேர், இங்கிலீஷ் பேர், இங்கிலீஷ் பேர். இந்த அஜித்து நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தார். வீரம், விவேகம், விசுவாசம். கடைசியில் குட் பேட் அக்லின்ட்டான். அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோயினை போடுங்கன்னு சொல்கிற உரிமை இருக்குல்ல, இங்கிலீஷில் டைட்டில் வைக்காதுன்னு சொல்கிறதானே. பெரிய பெரிய ஹீரோக்கள் இருக்கு. ஒரு ஹீரோ இன்னைக்கு பொதுநலன் வந்துட்டு இருக்கார். அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கார். என்ன சர்க்கார்? தமிழில் பேர் கிடைக்காதா? எத்தனை படங்கள் ஆங்கில பெயர்கள். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்ற அது அரசியல் வேணாம், நம்ம அங்கே போக விரும்பலை. ஆக தமிழை வலியுறுத்துங்கள். டாக்டர் கலைஞர் அவர் காலத்தில் இங்கிலீஷில் பேர் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஆங்கிலத்தில். தலைவர் என்ன பண்ணார்? முத்தமிழறிஞர் தமிழில் பெயர் சூட்டினால் மானியம்னார். அதில் விரசம் இருக்கக்கூடாது, இரத்தக்கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த சிறுமுதலீட்டு படங்களுக்கெல்லாம் 3 லட்சம் முதல்ல, அப்புறம் 7 லட்சம் அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. தமிழில் அப்பொழுது எல்லாமே அப்போ எப்படிடா கிடைச்சது தமிழ் பேர்? ஒரு மானியம் கிடைக்குதுன்னா வைக்கிறோம். ஆகவே தயவுசெய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஹீரோக்களையும் வணங்கி கேட்டுக்கொள்வேன். தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர் இருக்கிறது. அந்த பெயரை வையுங்கள். தமிழக மக்கள் வாழ்த்துவார்கள், வரவேற்பார்கள். இந்த படம் குயிலி தமிழக மக்களின் மனதில் நிறைந்த இடம்பெற்று பெரிய வரவை தீட்ட வேண்டும். ப்ரொடியூசரை காப்பாற்ற வேண்டும். இயக்குனருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெசேஜ் கொடுத்து நம்ம மனசில் நீங்கள் இடம் பிடிக்க போகிற ஒரு டிரெக்டர் பி. முருகசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். தலைவருக்கு ரொம்ப 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 வணக்கம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து தலைவரை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என் வாத்தியார் திரு பாலா சக்திவர் சார் அவர்கிட்ட தான் நான் இந்த விஷயங்களையும் ஒரு தெளிவான ஒரு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த குயிலி இவ்வளோ பாராட்டுறீங்க இதன்னா, அதை நான் என் வாத்தியார்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்ததில் அது ஒரு ஆழமாக அங்கே தான் காரல் மார்க்ஸை படித்தேன், ஆனால் அம்பேத்கரை படித்தேன், தந்தை பெரியாரை படித்தேன். அது மூலிமா நான் கற்றுக்கிட்டு வந்தது தான். அதுக்கு பிறகு கூகை திரைப்பட இயக்கம் அங்கேயே போகும்போது நல்ல கல்வியை கற்றேன். அரசியல் கல்வி ரொம்ப முக்கியமான கல்வி அது. என்ன, இந்த மக்கள், எளிய மக்களுடைய வாழ்வியல் அதெல்லாம் எப்படிங்கிறது அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்க இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது. சரிங்களா? எனக்கு ஜோஸ் சுமித் இசையமைப்பாளர் உண்மையிலே ஆரம்பத்தில் நான் நினைக்கல, ஆனால் செமையாக பண்ணிட்டீங்க. அப்புறம் என் கேமராமேன் பிரிவின் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மற்ற மேடம் ரீசெண்டாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மற்றவங்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். என்ன, நான் காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கரை பார்க்கல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை, அந்த 3 பேரையும் தலைவரையை பார்க்குறேன், என் வாத்தியாரை பார்க்குறேன், ரஞ்சித் அண்ணாவை பார்க்குறேன். ஏன்னா அந்த 3 பேர்கிட்ட தான் நான் ஒரு உண்மையான கல்வியை கற்றுக்கிட்டேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக விழாவின் நாயகனான மியூசிக் டைரக்டர் ஜூ ஸ்மித் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு வந்து நான் குறிப்பாக 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று வந்து எங்கள் அப்பா அம்மா, ஏன்னா
ஒரு 10 வருஷமாக காலேஜ் முடிச்சுட்டு நான் இதான் பண்ண போகிறேன். அப்போ இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட அவங்க எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், வரேன், எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ரெண்டாவது பிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அருண் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக நாங்கள் பேசியிருந்தோம். அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னார், ஃபோனில் தான் பேசினேன், நான் அவர் பார்த்ததே கிடையாது. இந்த படத்துக்கு தான் நான் அவர் பார்க்குறேன். இந்த தீபாவளி பொங்கல் வந்தால் நல்வாழ்த்து சொல்கிற மாதிரி அவர் ஃபோன் போடுவார். ஸ்மித், நான் தான் அருண் பேசுகிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு. நல்லா இருக்கேன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க அப்படின்னுவேன். நான் படம் பண்ணால் நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னுவார். 10 வருஷம் கழிச்சு நான் அதே மாதிரி ஞாபகம் வச்சு கரெக்டாக இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததான் வந்து குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏன் அவரை சொன்னேன் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் இருக்குது. லைக் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்து தோற்றவங்களை விட விட்டுட்டு போய் தோற்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி தான் சினிமாவில் இருக்கும்போது நம்ம விட்டுட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த சிங்கில் இருக்க மாட்டோம். அவங்க பேசும்போது இல்லை நான் வேறு ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா என்ன சினிமாவில் முதல்ல கூப்பிட்டு வந்தவங்க யாருமே என் கூட கிடையாது. எல்லாம் விட்டுட்டு அவங்க ப்ரொஃபஷன் பார்க்க போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிட்டு இருந்தார். எப்போவுமே ஃபோன் போடுவார், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் படம் பண்ணுறேன், நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக நன்றி அவருக்கு. அடுத்ததான் வந்து மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். திருமா சார் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ராஜன் சார், அப்புறம் என்னோட படம் டைரக்டர் ஸ்ரீஜர் சார், அடுத்து பாலாஜி சக்திவேல் சார், அப்புறம் எங்கள் ஹீரோயின் லிசி மேம், சின்ன ஹீரோயின் தன்ஷிகா, டைரக்டர் சார். ஐயோ, அவர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டியூன் கேட்பாரு, நான் ஒரு சீன் சொல்லுவார், நான் ஒன்றும் டியூன்லாம் போட்டு சார் இது எப்படி சார் இருக்குது ஓகேவா அப்படின்னு. அந்த டியூன் அப்படியே கேட்டுனே இருப்பார். கொஞ்ச நேரம் கேட்டே இருந்துட்டு திடீர்னு கொண்டாரம் கழிச்சு, ஸ்மித் வேறு மாதிரி போடுறீங்களா அப்படின்வாரு. நான் சரி சார் நான் பண்ணித்தரேன், சாயங்காலமாக பண்ணுவோம் அப்படின்வேன். திரும்பவும் பார்த்தா திரும்ப மறுநாள் கேட்கும்போது இல்லைங்க கொஞ்சம் வேறு மாதிரி வேணுங்க அப்படின்வாரு. நானும் அவர்கிட்ட ஒரு தடவை என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சி வைக்கிற மாதிரி ஒரு நாள் ஆஃபீஸில் வச்சுட்டு, சார் உங்களுக்கு என்ன தான் வேணும் சொல்லுங்கள், எப்படி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னேன். அவர் சொன்னார், இல்லை குயிலி படம் வந்து கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் வேணாம், எனக்கு வந்து அப்படியே இந்த ஒரு காவியம் மாதிரி அப்படியே கவித்துவமாக போயிட்டோம். ஏன்னா அது வள்ளி சொல்கிற படம், நீங்கள் அப்படியே கமர்ஷியல் ஸ்டைல்லே இருக்கும்போது எனக்கு ஒரு மாறு இருக்குண்ணே. நான் சொன்னேன், சார் அதுதானே பிரச்சனை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உடனே குத்துருன்னு சொல்லி முதல்ல ஓகே பண்ணாதான் அம்மா பாட்டு. அம்மா பாட்டு போட்டதுமே டக்குன்னு யார் அப்படின்னோடனே ஸ்நேகன் சார் எழுதிட்டோம், வைக்கம் பாடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. வரிகள் எதுவுமே பண்ண முடியாது, டியூனை பார்த்துட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக முருகசாமி சாருக்கு நன்றி. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, முருங்கக்கா செஃப்ஸ் டைரக்டர் ஸ்ரீஜர் சார். ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரரு. ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கீபோர்டு வச்சு பண்ணிட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு நீ பண்ணுவியா, சரி வா ஒரு டியூனை போட்டு காமி, நீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதுக்காக சார் தேங்க்யூ. இந்த மேடையில் வந்து நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாடல் இருக்குது. எல்லா பாட்டுமே வந்து மாண்டேஜஸ் தான். ஸோ சீன் வழியை சொல்கிற மாதிரி, ஒன்று ஃப்ரெண்டு குடிக்காதுன்னு சொல்கிற மாதிரி, ஒன்று அம்மா பாடுற மாதிரி, எல்லா எமோஷன்ஸுமே குடிக்காதீங்க தான் சொல்லும். அந்த மாதிரி இருக்கும்போது அருண் ப்ரோ வந்து இந்த படம் குடிக்கு எதிரானது அப்படின்னப்ப எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது. ஏன்னா அவர் வந்து இடமோ பாண்டிச்சேரி. நான் கேட்டேன், சார் பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் பாட்டு குடிக்க வராது, இப்படிலாம் படம் எடுத்தீங்கன்னா எப்படி சார் லாஜிக்கா அப்படின்னேன். அவர் சொன்னார், இல்லைங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்து எடுத்தாதாங்க வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும், இங்கேருந்து ஒருத்தன் வந்து இப்படி சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ சார் எனக்கு தெரிஞ்சு குயிலி அந்த நேமை ரீச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து லாஸ்ட் எங்கள் குயிலி டீம் ஃபுல்லாக நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட பாட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் புதுசாக பாடி இருக்கிறாங்க. லைக் ஜோர்டன், யுவஸ்ரீ, சிபி, சாயனா இவங்கலாம். அண்ட் எங்கள் டீமில் வந்து 2 பேர் புதுசாக எழுதிருக்காங்க. மேனேஜர் வந்து லிரிக்ஸ் எங்கே ராம் ப்ரோ, அவரும் அப்படிதான். டேரக்டருக்கு செம்ம ஏற்றாள். அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதே மாதிரி. வார்த்தை வேணும்னா ஃபஸ்ட்டு பாட்டு பண்ணும்போது ஓப்பனிங்கில் நீ என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவர் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடே போட்டுருங்களேன், எதுக்கு எல்லா தேட்டர்லையும் அதான் போட்டுனுக்குறாங்க, நம்மளும் அதே பாட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஓப்பனிங்கில் எனக்கு கொடுத்தது ராம் ப்ரோ. அடுத்து வருவார் நினைக்கிறேன், அப்போ என்னை பற்றி இப்படி சொல்லுவார். அதுக்கடுத்து வந்து விஜய் ப்ரோ, அவரும் எழுதியிருக்காரு அந்த போராளி பாட்டு, கண்டிப்பாக அவரும் பேசுவார். அடுத்து எங்கள் டைரக்ஷன் டீம் அஜித், பாலா, அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா சில நேரத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணா இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக இப்படத்தை உலகமெங்கும் வெளியிட உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வியாஸ் பரத் ஃபிலிம்ஸ் எஸ் மோகன் அவர்களை பேச அழைக்கிறேன். இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இப்படம் வந்து அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த இடத்துல அருண் சாரை பாராட்டியே ஆகணும் சார்.
ஏன்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் படங்கள் எடுக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய ஸ்ட்ரகிளில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை மிக விரைவில் தேட்டரில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த படத்தை மீடியா நண்பர்கள் எல்லாருமே உதவி பண்ணி சிறு படத்தையும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுங்க என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த திரு அருண் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இன்னும் நிறைய பேர் பேச வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம படத்தோட ஆடியோ லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரு திருமாவளவன் அவர்களை லான்ச் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ். பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக பெரும் அரசியல் ஆளுமை, இந்தியாவே இன்று திரும்பி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக பெரும் வல்லமை கொண்ட ஒரு பெரும் அரசியல் தலைவர் நம்முடன் அமர்ந்திருக்கிறார். சினிமாவும் அரசியலும் ஆண்டாண்டு காலமாக இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறது. சமீப காலத்தில் சற்று அதிகமாக சினிமாவில் அரசியல் பேசுபொருளாகி இருக்கிறது. தமிழ்நாடு மாத்திரம் அல்லாமல் நம் பக்கத்து மாநிலமான கேரளாவில் தற்போது வேடன் என்கிற ஒரு இளைஞர் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறார். அவர் பேசும் அரசியல் உலக அரசியல் என்று கூறுகிறார்கள். வழக்கம்போல் வன்மத்தை கக்குபவர்கள் கக்கிக் கொண்டிருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த இனம் ஒன்று மேலெழுந்து வரும்போது சற்று வீரியமாகத்தான் இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் சமீப காலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக தலித் அரசியல் பேசும் சினிமாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. குயிலி திரைப்படம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலையும் கலாச்சாரத்தையும் பேசும் என்று நம்புகிறேன். இந்த திரைப்படத்தில் குடிக்கு அடிமையானவர்களை பற்றி ஒரு பாடம் எடுத்திருக்கிறார்கள். தாய்ப்பாசத்தை மிக அழகாக சித்தரித்திருக்கிறார்கள். அந்த பாடல் நான் கேட்டவுடனேயே கூறினேன், மிக நன்றாக வந்திருக்கிறது, மாபெரும் வெற்றி அடையும் என்று. இந்த விழாவின் நாயகன் ஜோ ஸ்மித் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட இளைஞன். இப்பொழுதே குட்டி பையனாக இருக்கும் இவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்திருப்பார் என்று யோசித்து பார்க்கவும். அப்பொழுது அவரை நம்பி ஒப்படைத்தேன். இப்பொழுது மிகப்பெரிய அளவில் அவர் திறமையுள்ளவராக இருக்கிறார். ரெக்கார்டிங்கின் போது அவரிடம் அமர்ந்து வேலை செய்யும் போது அவ்வளவு சுறுசுறுப்பாக பாடி காண்பித்து வார்த்தை உச்சரிப்புகளை எல்லாம் மிக அழகாக வாங்குகிறார். ஆனாலும் ராஜன் சார் கூறியதை போல இந்த திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். 2 பாடல்கள் போதுமானதாக இருக்கிறது. ஏனென்றால் கிரிக்கெட்டே இன்று 2020 மேட்ச் வந்துவிட்டது. இன்னும் 10 ஓவரில் வந்துடும். ஏன்னா பரபரப்பான இந்த வாழ்க்கை சூழலில் நாம் சினிமாவையே 1.5 மணி நேரத்திற்கு கொண்டு வர வேண்டுமோ என்று தோன்றுகிறது. அந்த அளவுக்கு மக்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த திரைப்படம் ஒரு நல்ல கலாச்சாரத்தை பேசுகிறது, ஒரு நல்ல பண்பாட்டை போதிக்கும் படமாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது ஒரு வழியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது தோன்றுகிறது. படத்தை இயக்குனர் முருகசாமிக்கும் தயாரிப்பாளர் வி அருண்குமார் அவர்களுக்கும் மற்றைய படக்குழுவினர் அனைவருக்கும், அம்மா பாத்திரம் ஏற்று நடித்திருக்கும் லிசி அவர்கள் மிக நன்றாக செய்திருக்கிறார். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக காதல் என்கிற திரைப்படம் மூலியமாக நம் நெஞ்சை உருக்கியவர் சாமுராய், வழக்கு எண், கல்லூரி போன்ற படைப்பால் தமிழ் சினிமாவில் ஒரு புது பாதையை உருவாக்கியுள்ளார். இவர் டிரெக்டர் மட்டும் இல்லாமல் ஆக்டராகவும் களத்தில் இறங்கியிருக்கிறார்.
அசுரன் படத்தில் அறிமுகமான இவர் அசத்தியுள்ளார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் அண்ட் ஆக்டர் பாலாஜி சக்திவேல் அவர்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். எழுச்சி தமிழர் எம்பி அவர்கள் அவருடைய நேர்காணல்களையும் அவருடைய உரையாடல்களையும் அவருடைய பேச்சையும் மிகவும் முக்கியமாக நான் கவனித்து அவருக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் அனைவருக்குமான தலைவர், பொதுவான தலைவர். அவரோட இந்த மேடையில் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. இதற்கு வாய்ப்பளித்த அருண்குமார் அவர்களுக்கும் முருகசாமிக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து அவருடைய குணநலன்களை வந்து அவருடைய பயோகிராஃபியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்ருக்கேன். அவர் வந்து அவருடைய அந்த பணி வந்து திரைப்படம் மூலமாக பதிய வைக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான முயற்சியை யாராவது தொடங்கினால் அதற்கு நான் ஒத்துழைக்க கடமைப்பட்டுள்ளேன். அவ்வளவு நேர்மையான, பிடித்தமான, அனைவருக்குமான தலைவர். அவரை வணங்குகிறேன். முருகசாமி அவர்கள் வந்து எனக்கு கல்லூரியிலேருந்து என்கிட்ட இருக்கிறாரு. அவர் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்து என்கிட்ட காமிச்சு என்னுடைய கூட இருப்பார். அவர் ஒரு நல்ல நடிகரும் கூட. இந்த படத்தில் கூட ஏதோ ரோல் செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். நான் என் பட உதவியாளராக மட்டுமில்லாமல் நான் நடிக்கும் படங்கள், குறிப்பாக பொன்னியின் செல்வனில் பண்ணும்போது அவர் கூடயே அந்த 1 மாதம் 2 மாத காலங்களில் என்னோட பயணித்தார். அப்புறம் அசுரனில் வெற்றிமாறன், அந்த மாதிரி நிறைய அப்சர்வேஷன் வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கிறார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு எளிமையான பின்புலம் கொண்டவர் தான். எனக்கு நல்லா தெரியும். எங்கள் வீட்டு வர்றாரு, எல்லா வேலைகளும் செய்வார். அதாவது எல்லா பணிகளையும் செய்வார். குறிப்பாக வந்து மயில்சாமி அவர்களோட இணைந்து பல துண்டு பணிகளை செஞ்சிட்டு இருந்தார். அவருக்காக பிரச்சாரம் கூட பண்ணார். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப டவுன் டு எர்த் மேன். அவர் வந்து இப்படி ஒரு இயக்குனராக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதற்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களையும் அந்த யூனிட் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்த்துறேன். லிசி ஆண்டனி அவர்கள் இந்த பெண் கதாபாத்திரத்தை, அது முதல் படத்தில் எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஆனால் வந்து இவர் சொன்ன மாதிரி ஒரு சமுதாய கருத்தை வந்து சொல்லணும்னு அதுவும் இல்லாமல் ஒரு வெகுஜன பார்வையிலேருந்து, ஒரு எளிய மனிதர், ஒரு ஒர்க்கிங் கிளாஸ், அந்த பார்வையிலேருந்து அந்த படம் எடுத்துக்கிறதாக நாம் எல்லாம் விட்னஸ் பண்ணோம். அதில் வந்து வீரியம் இருக்கும். அந்த வீரியமான ஒரு விஷயம் அதில் நிறைஞ்சிருக்கு. ஏஸ்தட்டிக்கை விட அந்த வீரியம்தான் அந்த படத்துக்கு பலமாக இருக்குது. இது வந்து சாதாரணமாக தயாரிப்பதுங்கிறது வந்து கடினமான விஷயம். ஆனால் அருண்குமார் அவர்கள் தயாரித்து இத்தனை வருஷம், அவர் சொன்னார் 4 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. இது ஒரு கலாபூர்வமாக அவர் திரைக்கதை அமைச்சிருப்பார்னு நான் நம்புகிறேன். அது சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அண்ணன் அவர்கள் பேச்சை கேட்க அவளாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக குயிலி அப்படின்ற
படத்தோட இவங்க கேரி பண்ணுற அந்த பில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லிசி ஆண்டனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவங்களோட நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் மூலிமா மனசை கொள்ள அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது மேம் எவ்வளோ மெனக்கெடுதல் இருந்திருக்கும் சொல்லி. ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள். தேங்க்யூ ஸோ மச். மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். ஜென்ரலாக எல்லா ஆடியோ லான்ச்லேயும் நான் வந்து எனக்கு இது ரொம்ப பயமான ஒரு விஷயம், மேடை பேச்சு அப்படிங்கிறது. ஸோ என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண் வந்து நான் பேசியே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. I always believed one thing in life. நம்மளோட பேஷன், அந்த பேஷனை வந்து கொண்டு போகிறதுக்கூடிய ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சீவரன்ஸ், விடாமுயற்சி, அதுக்கப்புறமா நிறைய பேஷன்ஸ், பொறுமை, இதுதான் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இதை நான் அப்படியே பார்த்தது மிஸ்டர் அருண் கிட்ட. ஏன்னா எனக்கு இந்த கதைக்காக எனக்கு கால் வந்தது அவர்கிட்ட இருந்து தான். ஸோ எப்பயும் போல் நான் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஸ்கிரிப்டை சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் வந்து இல்லை மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு. விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்டை அவ்வளோ அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செகண்ட் ஹாஃப்லேருந்து நீங்கள் வருவீங்க மேடம், யூ ஹாவ் டு டேக் ஓவர், இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார். அங்கேருந்து நீங்கள் இந்த குயிலி அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரொம்ப வலி, நிறைய சாக்ரிஃபைஸ், அது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை நீங்கள் வந்து காமிக்கணும். வலி நமக்கு புதுசு இல்லை. ஸோ அண்ட் ஐ நோ ஐ கேன் டூ இட். அண்ட் இவர் அது அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது, என்கிட்டேருந்து இந்த கேரக்டரை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா முதல் தடவை ஒரு ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்டாக எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு உரிய முதல் காரணம் அதுதான். அடுத்தது அண்ட் சோஷியல் காஸ் பிஹைண்ட் இட். அண்ட் எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதில் இருக்க கஷ்டம் என்ன, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க போகிற கஷ்டம் என்ன, எல்லாமே தெரியும். பட் அவரோட அந்த பர்சீவரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன விஷயம் லைக் சார் இந்த படத்துக்கு குயிலி தான் சார் டைட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அதுதான் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு. மேடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயமும் அவர் விடவே இல்லை. இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் அவர் சொன்ன மாதிரி 4 years ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு பாயிண்டில் இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது, ஆனால் அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளோ பேர் இங்கே உட்காரது இல்லாமல் மேடையில் இவ்வளோ பெரிய டிக்னிட்ரிஸ் இருக்கும்போது அது அந்த பர்சிவரன்ஸை பற்றி என்ன சொல்ல, இது சக்ஸஸ் ஆகி தான் ஆகணும். இங்கே இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மீடியா நண்பர்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ப்ளீஸ் ப்ரொமோட் இட், ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு படம் எனக்கு கமிஷன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு. அந்த தாட் ப்ராசஸ்க்கே வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு ஹெல்ப் இட். ஸோ இட் இஸ் an humble request. Please do it. Thank you so much. Thank you. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் மறைந்த மறுக்கப்பட்ட வரலாற்றை மீட்டெடுக்கும் போராளியாகவும் பல்வேறு கணக்கான மக்களின் உரிமை குரலாக இருக்கும் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் லோக்சபா மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் உயர் திரு தோ திருமாவளவன் அழைக்கிறேன். அன்பார்ந்த குயிலி திரைப்படத்தின் இயக்குனர் அன்பு இளவல் முருகசாமி அவர்களே, இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பிஎம் ஃபில்ம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின்
உரிமையாளர் வி அருண்குமார் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற மூத்த திரைக்கலைஞர், மதிப்பிற்குரிய திரைப்பட தயாரிப்பாளர், மதிப்பிற்குரிய அண்ணன் கே. ராஜன் அவர்களே, இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களே, இயக்குனர் ஸ்ரீஜா அவர்களே, குயிலியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அன்பு சகோதரி லிசி ஆண்டனி அவர்களே, இசையமைப்பாளர் ஜூ ஸ்மித் அவர்களே, நடிகர் ஹீரோ பேர் என்ன? ஹீரோ ரவிச்சா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற படைப்பாளர்களே, திரைக்கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கேற்க வேண்டியிருந்தது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிற சூழலில் அதனை கண்டித்து இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த நிகழ்வுக்கு இசைவளித்த பிறகு திடுமென அது ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. 7:15 மணிக்குத்தான் அது நிறைவு பெற்றது. அங்கிருந்து இங்கே வந்து சேர சற்று காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. அதற்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குயிலி திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சி எதையும் பார்க்க சந்தர்ப்பம் அமையவில்லை. நான் வருவதற்கு முன்னதாகவே பாடல் காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டு விட்டன. பாடலையாவது கேட்கிறேன் என்று கேட்டு ஒரு பாடலை தற்போது மேடையிலேயே கேட்டேன். கதை என்ன என்பதையும் வந்து அமர்ந்த பிறகு அண்ணன் ராஜன் அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டேன். இந்த கால சூழலில் மிகுந்த சமூக பொறுப்புணர்வோடு மதுவுக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கிற துணிச்சல் இயக்குனர் முருகசாமி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களுக்கும் வந்திருக்கிறது என்பதே பாராட்டுதலுக்குரியது. நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். வணிக நோக்கில் திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும், அதில் லாபம் பெற வேண்டும் என்று எண்ணாமல் சமூக பொறுப்புணர்வோடு மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், இந்த கொடிய துன்பத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு இந்த இளைஞர்களுக்கு, இளம் தலைமுறையினருக்கு இப்படி ஒரு பொறுப்புணர்வு மிக்க இளைஞர்களாக இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள், அந்த வேட்கையோடு தயாரித்திருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை விட பெருமை அளிக்கிறது. பெருமைப்படுகிறேன். அந்த இளைஞர்களை நான் ஆறத் தழுவி என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே நாங்கள் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களை திரட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினோம். அது பேசுவிடும் பொருளாக மாறியது, கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளானது. அண்ணன் ராஜன் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார். தமிழ்நாட்டிலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஒருவேளை தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கும் நோக்கில் கடைகளை
ஆட்சியாளர்கள் மூட முன்வந்தாலும் கூட அண்டை மாநிலங்களுக்கு போய் மதுவை அருந்துவிட்டு வருகிற ஒரு நிலை இருக்கிறது. அல்லது அவர்கள் இங்கே வந்து திருட்டுத்தனமாக மதுவை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு என்னதான் தீர்வு என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு அவர் சொன்னார், தேசிய அளவில் எங்குமே மது இருக்கக்கூடாது என்ற கருத்தை சொன்னார். திருமாவளவன் இதை நாடாளுமன்றத்திலும் பேச வேண்டும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன் என்றும் சொன்னார். அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. நான் பேசினேன், மக்களவையில் பேசினேன். என் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு வியப்பளிக்கிறது. நாடாளுமன்றத்தில் அப்படி நான் பேசுகிற போது மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுந்து, நீங்கள் முதலில் தமிழ்நாட்டில் மதுவை ஒழித்துவிட்டு வாருங்கள், கள்ளக்குறிச்சியிலே பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அங்கே பேசாமல் இங்கே ஏன் பேசுகிறீர்கள் என்று எதிர்வினையாற்றினார். அது அரசியல் ரீதியான விமர்சனம். நாம் அதை கடந்து சிந்திக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள மனிதர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மக்கள், நம் தேசத்து மக்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்கிற பரந்த பார்வை நமக்கு உண்டு. ஆகவே மது ஒழிப்பு கொள்கையை தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் நீண்ட காலமாக பேசி வருகிறேன். ஐயா இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் என்னுடைய அலுவலகம் தேடி வந்து அப்படி ஒரு தீர்மானத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னரே இயற்றியதை அறிந்து வந்து நேரிலே வந்து பாராட்டினார். மகாத்மா காந்தியை தேசிய தலைவராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய திருவுருவப் படங்களை ரூபாய் நோட்டிலும் தவறாமல் அச்சிடுகிறோம். அவருடைய கொள்கைகள் முக்கியமானவற்றுள் மது விலக்கு என்பது முதன்மையானது. அகிம்சை என்பது அவருடைய கொள்கைகளுள் ஒன்று என்றால், மது விலக்கு என்பது முதன்மையான கொள்கைகளுள் ஒன்று. மகாத்மாவை தேசத்தந்தை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய உயிர் மூச்சான கொள்கைகளுள் ஒன்றான மது விலக்கை பொருட்படுத்துவதே இல்லையே. இதை மாநிலங்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று ஒன்றிய அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. மாநில அரசுகள், தமிழ்நாடு மட்டுமல்ல, மாநில அரசுகள் வருமானத்திற்கான ஒரு வழியாக இதை பார்க்கிறதே. யார் எப்படி கெட்டு போனால் நமக்கென்ன என்கிற ஒரு அலட்சிய போக்கு மேலோங்கி இருப்பதாக தெரிகிறதே என்ற கவலை இன்றைக்கு நேற்றைக்கல்ல, பல பத்தாண்டுகளாக எனக்கு உண்டு. அதை நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். பல மாநாடுகளில் தீர்மானங்களாக நிறைவேற்றியிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் 60 பேர் உயிரிழந்ததும் நான் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று 2 நாள் இருந்து ஒவ்வொருவரின் வீடாக சென்று அந்த மக்கள் கத்தி கதறி அழுத நிலையில் அவர்களின் கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் சொன்னேன். அவர்களுக்கு எம்மால் இயன்ற நிதி உதவியும் செய்தோம். உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினோம். அது போதாது என்கிற அடிப்படையில் மரக்காணத்தில் உயிரிழந்தவர்களையும் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கும் நிதியுதவி செய்துவிட்டு அங்கே நான் அறிவிப்பு செய்தேன். மது மற்றும் போதைப் பொருள், மது மட்டுமல்ல, பல வகையான போதைப் பொருள் இன்றைக்கு புழக்கத்திற்கு வெளிப்படையாக வந்திருக்கின்றன. கஞ்சா போன்ற பல வகையான போதைப் பொருட்கள், ட்ரக்ஸ், போதை மாத்திரைகள் பள்ளி வளாகங்களிலே இப்போது கிடைக்கிறது. நகர்ப்புறங்களில் மட்டுமே புழக்கத்தில் இருந்த போதைப் பொருட்கள் இப்போது கிராமப்புறங்களிலும் ஊடுருவி இருக்கிறது. இந்த துயரத்தை, இந்த அவலத்தை எண்ணி இதற்கென்று ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று அறிவிப்பு செய்து அதை ஒரு தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசே ஏற்றுக்கொண்டு எந்த மாநிலத்திலும் மதுக்கடைகள் திறக்கக்கூடாது, வருவாய்க்கு வேறு வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும்
என்று வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினோம். இப்போது பலரும் விமர்சித்தார்கள். தமிழ்நாட்டிலே கடையை திறந்து வைத்திருக்கிற ஆட்சியாளர்களை மேடையில் அமர வைத்துக் கொண்டு நீங்கள் தேசிய அளவிலே மதுவிலக்கு கொள்கையை பேசுவது எந்த வகையிலே நியாயம் என்று அரசியல் ரீதியான விமர்சனங்களை பேசினார்கள். நம்மை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருந்தாலும் கூட அவர்களையும் மேடையில் அமர வைத்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை அந்த நிகழ்வின் மூலமாக உறுதிப்படுத்தினோம். கூட்டணியில் இருக்கிறோம், அவர்களை வைத்துக்கொண்டு மேடையிலே பேசக்கூடாது என்று நாங்கள் அஞ்சவில்லை. உங்களுக்கும் இதிலே உடன்பாடு இருக்கிறது, எனவே மேடைக்கு வாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மேடைக்கு வந்தார்கள். தேர்தல் வாக்குறுதியிலேயே மதுக்கடைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே அறிவித்திருக்கிற நிலையில் இந்த மாநாட்டிலும் பேச வேண்டும் என்று நாங்கள் அந்த கூட்டணி உறவை பயன்படுத்தி ஒரு அழுத்தம் கொடுத்தோம் என்பதுதான் உண்மை. அதுதான் ஒரு பிரஷர். ஆளும் கட்சியை மேடையிலே அமர வைத்து ஆமாம் எங்களுக்கும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்கிற கருத்திலே உடன்பாடு உண்டு என்று சொல்ல வைத்தது விடுதலை சிறுத்தைகள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இந்தியா முழுவதும் மது ஒழிக்கப்பட வேண்டும், போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். தினந்தோறும் நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன், ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிறேன், ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன். உள்ளபடியே ஒவ்வொரு நாளும் நான் நொந்து போகிறேன். மேடைக்காக நான் பேசவில்லை. இளம் வயதிலேயே பல இளைஞர்கள், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று இல்லை, அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களும் இந்த கொடிய குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இளம் வயதிலேயே வாழ்வை பாழாக்கி கொள்ளுகிறார்கள். குடும்பம் நடத்துவதற்கான ஆளுமையையே இழந்து விடுகிறார்கள். ஏதோ தாம்பத்திய உறவை கொண்டு 2-3 பிள்ளைகளுக்கு தந்தையாகி விடுகிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கவோ பராமரிக்கவோ அவர்களை படிக்க வைக்கவோ அவர்களுக்கான எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தரவோ பொறுப்புணர்வு கொண்ட ஆளுமையாக அவர்கள் இல்லை. நிற்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். அதிகாலையிலிருந்து படுக்கப் போகிற வரையில் போதையில் மிதக்கிறார்கள். அவ்வளவு குடும்ப பாரத்தையும் மனைவி சுமக்கிறாள். அது எவ்வளவு கொடிய துயரம் என்பதை நேரிலே பார்த்தால்தான், களத்திலே சந்தித்தால்தான் உணர முடியும். இந்த நாட்டை பீடித்திருக்கிற பேர் அவலங்களுள் இது ஒன்று. எத்தனையோ பல இளைஞர்கள் கல்வி பெற வேண்டிய வயதில், இல்லற வாழ்வை நுகர வேண்டிய வயதில் யாவற்றையும் பறிகொடுத்து சுய நினைவை இழந்து எந்த ஆளுமையும் இல்லாமல் சமூகத்தாலேயே புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறார்கள். முதல் பாட்டு இந்த படத்திலே கேட்டேன். இந்த அவலங்கள் அனைத்தையும் அப்படியே வரிகளாக்கி இருக்கிறார்கள். இந்த பாடல் மிகவும் நம் நெஞ்சை ஆழமாக தொடுகின்றது. மிக மிக இன்றியமையாத ஒரு பாடல். எல்லா கிராமங்களிலும் கட்டாயமாக போட்டு காட்ட வேண்டிய ஒரு பாடல். எல்லோரும் தன்னுடைய அலைபேசியிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு பாடல். விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல். அந்தோனிதாஸ் குரலில் பாடியிருக்கிறார் என்று கருதுகிறேன். இசையும் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. வேட்டவளம் ராமமூர்த்தி பாடல் அவ்வளவு யதார்த்தமாக அந்த துயரங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள், வரிகளுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தோழர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்று நாம் இதில் அரசியலை நுழைத்து மதிப்பீடு செய்ய தேவையில்லை.
அண்ணன் ராஜன் அவர்கள் ஒன்றை என் காதோரம் வந்து ஆலோசனையாக சொன்னார். தம்பி, இந்த கடைகளை எல்லாம் மூடிவிட்டு மணல் குவாரி, கல் குவாரி போன்றவற்றை அரசாங்கமே எடுத்து நடத்தினால் இதில் வரக்கூடிய வருமானம் அதில் வராதா? இதையெல்லாம் நீங்கள் ஆட்சியாளர்களுக்கு சொல்லலாமே என்று சொன்னார். அவருக்கு எந்த அளவுக்கு இதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. தமிழக முதலமைச்சரிடத்திலே தனிப்பட்ட முறையிலே இதை பற்றி பேசுகிற போதும் கூட அவருக்கும் அந்த கவலை இருக்கிறது. அதுதான் சிஸ்டம். ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே அரசு சார்ந்த கட்டமைப்புகள் சில நேரங்களில் நம்முடைய விருப்பங்களை மீறி இயங்கக்கூடியவையாக அமைந்து விடுகின்றன. தனியார்மயமாதல் கூடாது என்பது நம்முடைய கருத்து. ஆனால் நம்மால் அதை எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை. பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே நுழையக்கூடாது என்பது நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் நம்மால் தடுக்க முடியவில்லை. அந்நிய முதலீடு இங்கே வரக்கூடாது, அதன் மூலம் அவர்கள் நமது வளங்களை சுரண்டக்கூடாது, லாபம் என்கிற பெயரில் கொள்ளையடிக்கக்கூடாது என்பது நம்முடைய ஆசை. ஆனால் அவற்றை நம்மால் தடுக்க முடியவில்லை. இப்போது கூட நாங்கள் போய்விட்டு வந்த அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு என்றால், அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளே வரக்கூடாது, கனிம வளங்களை சுரண்டக்கூடாது என்று எதிர்த்து போராடுகிறார்கள். ஆனால் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு அந்நிய முதலீடு தேவை, பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி தேவை என்று அரசு நம்புகிறது. இந்திய ஒன்றிய அரசு, அது அரசின் கொள்கை நிலைப்பாடாக இருக்கிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு எந்த நாட்டிலும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தடை இல்லை. தேச வரம்புகள் அவர்களுக்கு ஒரு தடையாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் தான் காட் ஒப்பந்தம், GATT ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் எல்லாம் தேச வரம்புகளை உடைத்து யாரும் இங்கே அந்நிய முதலீடு செய்யலாம், எங்கோ அமர்ந்து கொண்டு இங்கே தொழில் நடத்தலாம், அவன் இங்கே வர தேவையில்லை, நிலம் கையகப்படுத்த தேவையில்லை, இங்கே வந்து எந்த விதமான வேலைகளையும் செய்ய தேவையில்லை, அவனுடைய ஃபார்முலா போதும். இங்கே இருக்கிற நீரை அவன் எடுத்து நம்மிடத்திலேயே விற்பனை செய்கிறான், குடிநீர். அவனுக்கு அதிலே லாபம் போய் சேர்கிறது. அவன் ஒரு நாள் கூட இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டான். ஆனால் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கிலே அவனுக்கு லாபத்தில் பங்கு போய் கொண்டிருக்கிறது. குளிர்பானங்கள் அப்படி. எல்லா விதமான தொழில்களும் அவன் நாட்டில் செய்தால் அந்த கழிவை அவன் மண்ணில் போய் சேர்க்க வேண்டும். அதனால் மண் நஞ்சாகும், குடிநீர் நஞ்சாகும், காற்று நஞ்சாகும் என்று அஞ்சுகிறான். இந்தியா போன்ற மூன்றாவது உலக நாடுகளில் அவன் கழிவை கொட்டுகிற குப்பை தொட்டியாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். அதற்கு உலகமயமாதல் கொள்கை வழிவகுத்திருக்கிறது. உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்கிற கொள்கைகளை 90களில் நாம் கடுமையாக எதிர்த்தோம். இப்போது பேசவே நாம் தயங்குகிறோம், பேசுவதே இல்லை. இறால் வளர்ப்பை கடுமையாக எதிர்த்தோம் ஒரு காலகட்டத்தில். இப்போது இறால் வளர்ப்பு மிக ஜோராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மால் எதிர்க்க முடியவில்லை. தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கையை மாற்றிக்கொண்டோம். தனியார் மயமாதலே வேண்டாம் என்று சொன்ன நிலை மாறி இப்போது தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு வேண்டும், அதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நமது கோரிக்கையை மாற்றிக்கொண்டோம். இப்படி நம் விருப்பத்திற்கு மாறாக மது ஆலைகள் ஆங்காங்கே நிறுவப்பட்டு விட்டன. மது உற்பத்தி ஆலைகள், அது கோடிக்கணக்கிலே முதலீடு செய்யப்பட்டவை. அதில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேலை செய்கிறார்கள். அதற்கான மூலப்பொருளை தருவதற்கு சர்க்கரை ஆலைகள் மொலாசஸ் தயாரிக்கின்றன. இந்த மொலாசஸை எப்படி அவர்கள் விநியோகம் செய்வது, விற்பனை செய்வது, அதை வாங்குவதற்கு மது ஆலைகள் தேவை. மது ஆலைகளை, மது கடைகளை மூடுவது என்பது மட்டுமே வேலை திட்டம் அல்ல. அதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய பரப்பு இருக்கிறது. மது ஆலைகளையும் மூட வேண்டும்.
அதை விநியோகம் செய்கிற நிறுவனங்களையும் மூட வேண்டும். அதற்காக ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்திருக்கிறார்கள். அவ்வளவு முதலீடுகளையும் நிறுத்த வேண்டும். அதனால் ஏற்படுகிற இழப்பை சந்திக்க வேண்டும். இப்படி இந்த சிஸ்டம் ஆக்டோபஸ் கால்களாக விரவி பரவி கிடக்கின்றன. உயர் தொழில்நுட்ப கருவிகளை அயல்நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகளே வந்து எஸ்டாப்ளிஷ் செய்கிறார்கள், நிறுவுகிறார்கள், இன்ஸ்டாலேஷன் பண்ணுகிறார்கள். அது கோடிக்கணக்கிலே மதிப்பீடு, 5 கோடி 10 கோடி. அதை வெறுமன மூடி வைத்திருக்க முடியாது. தினந்தோறும் அது இயங்க வேண்டும். இல்லை என்றால் அது பழுதாகிவிடும். தினந்தோறும் அது இயங்க வேண்டும். ஆனால் அதற்கு வேலையாட்கள் தேவை. வேலையாட்கள் என்றால் அவர்களுக்கு சம்பளம் தர வேண்டும். சம்பளம் தர வேண்டும். அது இயங்க வேண்டுமானால் தினந்தோறும் அதிலே நோயாளிகள் வந்து படம் எடுத்துக்கொண்டே இருக்கும். ஸ்கேன் எடுக்கணும்னா ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருக்கணும். உடம்பு நல்லா தான் இருக்கும், ஆனாலும் ஸ்கேன் எடுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்லை, இதெல்லாம் மாஸ்டர் செக்கப் மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பண்ணிக்கிங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிங்க. இது நம்முடைய ஹெல்த்தில் அவங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி. ஆனால் இது மெடிக்கல் மாஃபியாவுடைய வேலைகள், தொழில் முதலீட்டாளர்களின் வேலைகள். அதை சும்மா வச்சிருக்க முடியாது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பல கோடி ரூபாய் முதலீட்டிலே உயர் தொழில்நுட்ப கருவிகள் வந்து நிறுவப்பட்டு இருக்கிற நிலையில் அவற்றையெல்லாம் மூடி வைத்திருக்க முடியாது. எக்ஸ்ரே எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எம்ஆர்ஐ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஆன்ஜிஓ பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கான். எல்லாம் ஏசி. அதெல்லாம் வந்து அவன் பராமரி டெய்லி மெயின்டெனன்ஸ் இருக்கணும். சும்மா போட்டு மூடி வச்சுருக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்தியா முழுக்க மது ஆலைகள் பல ஆயிரம் கோடி முதலீட்டு நிறுவப்பட்டு இருக்கிறது. அவ்வளோ எளிதாக அதை மூட முடியாது என்பது இங்கே இருக்கிற சிஸ்டம், இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர். இப்போ நம்முடைய போராட்டம் என்பது தூத்துக்குடியிலே துப்பாக்கிச்சூடு வரையில் போய் 12 பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகுதான் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்கிற நிலை உருவாகிறது. சாதாரணமான கோரிக்கைகளால் அந்த ஆலையை மூட முடியவில்லை. அறவழி போராட்டங்களால் அந்த ஆலையை மூட முடியவில்லை. கேரளாவிலே வேண்டாம் என்று சொன்ன அணு ஆலை கூடங்குளத்திலே வந்து நிறுவப்படுகிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே நிறுவப்படுகிறது. நிறுவப்பட்ட நாளிலிருந்து, அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த பகுதியில் மக்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள், எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள், துண்டறிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், உண்ணாவிரத போராட்டம் நாள்தோறும் நடத்துகிறார்கள். 1.5 ஆண்டுகள் நடந்தன. ஒரு அங்குலம் கூட அதிலே நம்மால் முன்னேற முடியவில்லை. திட்டமிட்டவாறு கூடங்குளம் அணு உலை நிறுவப்பட்டது, அது இயங்குகிறது. அங்கே அணு கழிவுகள் வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன. தோழர்களே, அப்படித்தான் இந்த மது ஒழிப்பும் கூட. விழிப்புணர்வு தேவை. பரந்துபட்ட அளவில் மக்களிடையே விழிப்புணர்வு தேவை. ஒரு இயக்கம் போதாது, ஒரு கட்சி போதாது, ஒரு தலைவர் போதாது. அரசை நிறுவுகிற ஆற்றல் பெற்ற மக்கள், ஒரு அரசை தூக்கி எறிகிற ஆற்றல் பெற்ற மக்கள், விழிப்புணர்வு பெற்ற அரசியல் சக்தியாக மாறுகிற போது, தொடர்ந்து போராடுகிற துணிச்சலை பெறுகிற போது, சமரசமின்றி போராடுகிற ஆற்றலை பெறுகிற போது எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட முடியும். அதற்கு சான்று வேளாண் சட்டங்களை இந்த அரசு திரும்ப பெற வைத்தது. விவசாயிகளின் தொடர் போராட்டம். அது ஒரு கட்சி நடத்திய போராட்டம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தலைவன் நடத்திய போராட்டம் அல்ல. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் குடும்பம் குடும்பமாக வண்டி கட்டி வந்து டெல்லிக்கு செல்லுகிற எல்லா பிரதான சாலைகளிலும், முதன்மை சாலைகளிலும் குறுக்கே மறித்து வண்டிகளை நிறுத்தி அங்கேயே படுத்து தூங்கி சமைத்து சாப்பிட்டு 1.25 ஆண்டுகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டம் ஆட்சியாளர்களால் கண்டுகொள்ளப்படவில்லை, அலட்சியப்படுத்தப்பட்டது. ஆனால் பஞ்சாப் மாநிலத்திற்கு தேர்தல் வந்தது. ஆட்சியாளர்களுக்கு கிளி பிடித்தது, வயிற்றில் புலி கரைத்தது. இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாம் மிக மோசமான தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை, குடியரசுத் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களை
திரும்ப பெற்றார்கள் என்பது வரலாறு. அது ஒரு புரட்சி. அப்படி ஒரு புரட்சி தேசிய அளவில் உருவாக வேண்டும். மதுவுக்கு எதிராக மது ஒழிப்பு என்கிற காந்திய கொள்கை தேசிய அளவில் பரவ வேண்டும். இன்றைக்கு மீண்டும் காந்தி நமக்கு தேவைப்படுகிறார். மதச்சார்பின்மைக்காகவும் தேவைப்படுகிறார், மது விலக்குக்காகவும் தேவைப்படுகிறார். மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர். அந்த அடிப்படையிலே காந்தியடிகளோடு எமக்கு முரண்பாடுகள், கடுமையான முரண்பாடுகள் உண்டு. அவருக்கு முற்பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு, அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு. இந்த சாதிய கட்டமைப்பே இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் என்கிற நம்பிக்கை உண்டு. தீண்டாமை மட்டும் கூடாது என்று சொன்னார். அப்படி சொன்ன கருத்துக்களிலே நமக்கு முரண்பாடு உண்டு. ஆனால் உருவாகி இருக்கிற இந்த புதிய அரசு, வெள்ளையன் வெளியேறிய பிறகு நாம் உருவாக்கி இருக்கிற இந்த புதிய அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார். அதனால்தான் காந்தியடிகள் கொல்லப்பட்டார். அவர் இறை நம்பிக்கை உள்ளவர், கடவுள் மறுப்பாளர் அல்ல. பெரியாரை போல கடவுளை மறுத்து பேசியவர் அல்ல. அவர் மத நம்பிக்கையாளர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களைப் போல இந்து மதத்தை விமர்சித்தவர் அல்ல. அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உள்ளவர், புராண திருவிளையாடல்களின் மீது நம்பிக்கை உள்ளவர். அப்படிப்பட்டவரையே படுகொலை செய்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அவருடைய மதச்சார்பின்மை என்கிற கொள்கை நிலைப்பாடுதான். அதே போல மதுவிலக்கு. இன்றைக்கு நாம் குயிலி திரைப்படம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், துணிந்து அதை திரைப்படமாக்கி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்றால், காந்தியடிகள் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவு என்று இதை சொன்னால் யாரும் மறுக்க முடியாது. களத்திலே நாம் சந்திக்கிற அவலங்கள் நம்மை சிந்திக்க வைக்கிறது என்பதுதான். ஒவ்வொரு ஊரிலும் பிரச்சனைகளுக்கு காரணம், ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது 10 அல்லது 20 பேர் போதையில் இருக்கிறார்கள். சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ கலவரங்கள் மூடுவதற்கும் பெரிய வன்கொடுமைகள் வெடிப்பதற்கும் குடிப்பழக்கத்திற்கு, குடிபோதைக்கு ஆளாகக்கூடியவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 1,00,000 பேர் அமர்ந்திருக்கிற ஒரு அவையில் 100 பேர் குடிபோதையில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அந்த கட்டுப்பாட்டை சீர்குலைத்து விடுகிறார்கள். இது நாட்டுக்கு கேடு. படத்தின் முதல் பாடலே அதுதான், நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு, அதை விட்டு தொலைப்போம் என்கிற அந்த கருத்து. தோழர்களே, இதனால் என்ன நாம் சாதிக்கப் போகிறோம் என்று கருதாமல், இது என்ன பெரிய விளைவை ஏற்படுத்தி விடப் போகிறது என்று கருதாமல், இந்த விழிப்புணர்வை இன்னும் விரிவாக்கிக் கொண்டே போக வேண்டும். சில இளைஞர்களையாவது நாம் அந்த கொடுமைக்கு ஆளாகாமல் தடுக்க முடியும், அந்த துயரத்திற்கு ஆளாகாமல் தடுக்க முடியும். இளம் தலைமுறையினரை பாதுகாக்க முடியும். ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை மீட்க வேண்டும் என்பது ஒரு புறம், புதிதாக இளைஞர்கள் அதிலே பாதிப்புக்கு உள்ளாகிவிடாமல் தடுக்க வேண்டும் என்பது இன்னொரு புறம். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் டி அடிக்ஷன் சென்டர் இருக்க வேண்டும் இந்த மதுக்கடைகளை மூடுகிற வரையில். இது என்னுடைய கோரிக்கை. முதலமைச்சருக்கு நேரிலே போய் நான் சொன்னேன். எங்கேயாவது தேட வேண்டியிருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கு 2-3 தான் இருக்குது டி அடிக்ஷன் சென்டர். கவுன்சிலிங் இல்லை. எல்லா மருத்துவமனையிலும் கவுன்சிலிங் இருக்கணும். மருத்துவமனைகளில் உளவியல் சார்ந்த அறிவுரைகளை தருவதற்கு, விழிப்புணர்வை தருவதற்கு சிறப்பு பயிற்சி பெற்ற மருத்துவர்களை நியமிக்க வேண்டும். எல்லா நோய்களுக்கும் அடிப்படையாக இருப்பது உளவியல் சிக்கல்கள் தான். நம்முடைய உணவு பழக்கம் என்பதை விட, நம்முடைய உறக்க பழக்கம் என்பதை விட, இவற்றால் ஏற்படுகிற உளவியல் சிக்கல்கள் தான் மன அழுத்தத்திற்கு காரணமாகி நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. மன அழுத்தம் பெருக பெருக இம்யூனிட்டி என்பது குறைந்துவிடும். மன அழுத்தம் பெருக பெருக
பயம் என்பது ஆக்கிரமிக்கும். பயம்தான் எதிர்ப்பு சக்திக்கு எதிரியே. எந்த ஆன்டிபயாட்டிக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாது. இம்யூனிட்டி போயிடுச்சுன்னா உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கிற வரையிலும் தான் ஆன்டிபயாட்டிக், ஆன்டிவைரல், ஆன்டி ஃபங்கல் இந்த மருந்தெல்லாம் வேலை செய்யும். எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா மருந்தே வேலை செய்யாது. இந்த மருந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா கூட நம்ம பாடிக்குள்ளே இம்யூனிட்டி இருக்கணும். இம்யூனிட்டி இருக்கணும்னு சொன்னால் நமக்கு பயம் வரக்கூடாது, எந்த பயமும் வரக்கூடாது. பயம் வரக்கூடாதுன்னா மன அழுத்தம் வரக்கூடாது. மன அழுத்தம் வரக்கூடாதுன்னா இது போன்ற துயரங்கள் சமூகத்தில் நிலவக்கூடாது. ஏன்னா அவனுக்கு என்ன ஆகுன்னா, ஒரு பக்கம் அடிக்ஷன் ஆயிடுவான், இன்னொரு பக்கம் சமூகம் அவனை புறக்கணிக்கிறது. அது அவனை வந்து ஒரே நேரத்தில் 2 தாக்குதல். இதிலிருந்து அவனால் மீள முடியல. இன்னொரு புறம் பெண்டாட்டியும் அவளை மதிக்கலை, பிள்ளைகளும் அவங்கள மதிக்கலை, சமூகமும் மதிக்கலை. அந்த நிராகரிப்பு, அவமதிப்பு அவனை அறியாமலேயே அவனுக்குள் ஒரு அழுத்தமாக அது மாறுகிறது. இப்படி ஒரு தனி மனிதனை அது பாதிக்க செய்கிறது என்று நாம் கருதக்கூடாது. இது ஒரு சமூகத்தையே பாதிக்க செய்கிறது. எனவே மது மற்றும் போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், பிறகு முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். பிற நாடுகளில் இல்லையா? அண்ணன் சொன்னாங்க, இப்போ பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அயல் நாடுகளிலே பெண்கள் குடிக்கிறார்களே. இதில் என்னென்னா, ஹெல்த் கான்சியஸ் இல்லாதவன் குடிக்கிறதுக்கும் ஹெல்த் கான்சியஸ் உள்ளவன் குடிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. சோஷியல் ட்ரிங்க் என்கிற பெயரில் குடிக்கிறவனுக்கும் குடி இல்லையே என்னால் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு குடிக்கிறவனுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஏதோ மாதத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது வாரத்தில் 1 நாள் என்று ஒருவன் குடிப்பதை கூட தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியும் என்றால் அவனுக்கு ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது என்று பொருள். மதுக்கடைகளை திறந்து வைப்பதன் மூலம் அது ஒரு சோஷியல் பிஹேவியராக மாறுகிறது. சமூகம் இப்போ வந்து அது ஒரு குற்ற உணர்வே இல்லை. முன்னே யாராவது பார்த்தா அவன் குடிகாரம் பாருன்னா அவனுக்கு ஒரு கூச்சமாக இருக்கும். ஊரில் 1 2 பேர் தான் இருப்பான். இப்போ ஊரில் 40 பேர் 50 பேர், அதனால் யாருக்கும் எந்த குற்ற உணர்வும் கிடையாது. அது சாதாரணமாகிவிட்டது. பிள்ளைகளையே போய் வாங்கி வர சொல்கிறாங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து குடிக்கிறாங்க. அதை வந்து நியாயப்படுத்தப்படுகிறது. அவங்க செய்கிற வேலைப்பா, உடம்பு வலி, அதனால் குடிச்சிட்டு படுக்கிறான். இதை சில பேர் நியாயப்படுத்துகிறார்கள். உள்ளபடி இது பெரிய அவலம், சகித்து கொள்ள முடியாத பேரவலம். ஒரு சமூகத்தையே முடமாக்குகிற ஒரு பேரவலம், ஒரு தேசத்தையே வீழ்த்துகிற பேரவலம். எல்லா இலவசங்களையும் நிறுத்திவிட்டு கல்வியை மட்டும் இலவசமாக தர முன்வருகிற ஒரு அரசு, அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அரசு, இது போன்ற அவலங்களையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். அரசுக்கு வருமானம் திரட்ட என்ன வழியையும், இதை தவிர்த்து வேறு என்ன வழியையும் அவர்கள் முடிவெடுக்கலாம், தீர்மானிக்கலாம். இதை வைத்து ஒரு அரசை நடத்த முடியாது. ஆண்டுக்கு 25,000 கோடி என்பது போதாது. ஆகவே இலவச திட்டங்களுக்கு இது பயன்படுகிறது என்று நியாயப்படுத்துவதும் ஏற்புடையதல்ல. இலவசங்களே வேண்டாம் என்பதுதான். எல்லா இலவச திட்டங்களையும் நிறுத்த வேண்டும். ஒட்டுமொத்த கல்வியையும் அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கல்வியை இலவசமாக கொடுங்க, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையில். இதெல்லாம் பொதுமக்களின் கோரிக்கையாக மாற வேண்டும். ஒரு தனிநபர் கோரிக்கையாக, ஒரு இயக்கத்தின் கோரிக்கையாக இருக்கிற போது ஈடுபடாது. பொதுமக்களின் கோரிக்கையாக மாற வேண்டும். அதற்கான விழிப்புணர்வு தேவை. அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வுள்ள இளைஞர்களாகத்தான் இன்றைக்கு முருகசாமி, அருண்குமார், ஜூ ஸ்மித், இந்த இளம் தலைமுறையினரை நான் பாராட்டுகிறேன், மெச்சுகிறேன். இது போன்ற இன்னும் பல விழிப்புணர்வு
கருத்துக்களை சொல்லக்கூடிய படைப்புகளை நீங்கள் தர வேண்டும். இந்த சமூகம் உங்களை தூக்கி கொண்டாடும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதல் வணக்கம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா எந்த துறையுமே இல்லை. இன்னைக்கு நீங்கள் தான் முக்கியம். ஆக்சுவலாக என் பேர் வந்து வேட்டாவளம் தா ராமமூர்த்தி. நான் வந்து குயிலி படத்தில் வந்து 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். 2 பாடல்கள் எழுத வாய்ப்பளித்த இயக்குனர் பா முருகசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் வி அருண்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு மதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மதுவால் என்ன பிரச்சனைன்றது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சொன்னால் மட்டும்தான் பாதிப்படையக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு அது புரியும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் உண்மையை சொல்லலாம், அது நிறைய பேருக்கு பயன்படும். அதாவது நானும் மதுவினால் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுலேருந்து மீண்டு வந்து தான் இந்த 2 பாடல்களையுமே நான் எழுதியிருக்கேன். அதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய மனைவி, என்னுடைய 2 அண்ணன்கள், என் தாய். அந்த 2 அண்ணன்களுடைய பெயரை வந்து நான் வந்து இங்கே உச்சரிக்கணும்னு நினைக்கிறேன். ரஜினி ராஜாராம் அவர்கள், தரணிவாசன் அவர்கள். இந்த 2 பில்லரும் இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. தோழர் வந்திருக்க இந்த மேடையை நான் வந்து பயன்படுத்தியிருக்க முடியாது. எனக்கு இந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்காது. தயவு செய்து மது என்றதை வந்து கையில் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தாருடைய சந்தோஷமும், நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க, தாய் தந்தை என்ன நினைக்கிறாங்க, நாம் எப்படி நடந்துக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் செய்யறது மட்டும்தான் அங்கே வந்து உங்களுக்கு வந்து சிறந்ததாக தெரியும். வேறு யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கூட அது உங்களுக்கு தவறாக தான் தெரியும். தயவுசெய்து மதுன்றதை வந்து விட்டுருங்க. மதுவை விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. அரசுன்னு சொல்லாதீங்க. நாம் தான் நம்மளை பார்த்துக்கணும். எந்த அரசு வந்தாலும் அது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். அதாவது வந்து எந்த அரசு வந்தாலும் நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்லுவாங்க. அவங்க செய்யறதுக்குள்ளே அவங்க அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த 5 வருஷம் முடிஞ்சிடும். அவங்க ஆக்சுவலாக இதை தான் காரணம் காட்டுவாங்க. செய்யணும்னு நினச்சா செய்யலாம். சமத்துவ தலைவர்கள் உருவாக வேண்டும். முதல்ல சமத்துவ தலைவர்கள் உருவானால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். இங்கே பொது உடைமையே கிடையாது, கேபிட்டலிசம் அதுதான் இங்கே இருந்துகிட்ருக்கு. பொது உடைமை அரசியல் இங்கே வந்து வந்தால் நிச்சயம் இது போன்ற இந்த மது ஒழிப்பு நிச்சயம் நடக்கும். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இவ்விழாவிற்கு டைம் ஒதுக்கி வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே மிக்க நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. உங்களோட சப்போர்ட்டை இந்த மாதிரி குட் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் ஃபிலிம்ஸ்க்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தோல் திருமாவளவன் அவர்கள் ஆடியோ லான்ச் பண்ண போறாரு. அது வாங்குவதற்காக கே ராஜன் அவர்களும் பாலாஜி சக்திவேல் அவர்களும் இணைந்திருக்காங்க.